மாஸ்டர் மைண்ட் சிவராசன் மற்றும் பிளாக் டைகர் சுபா இருவரும் ஓடத் தொடங்கினர். முதலில் சென்னை கொட்டிவாக்கம், பிறகு பொள்ளாச்சி. இப்படி எங்கு போனாலும் அவர்களை பின்தொடர்ந்தது சிபிஐ, எஸ்ஐடியின் நிழல். மேட்டூரிலும் அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு சுவர்களிலும் அவர்களது புகைப்படம், டிவியிலும் அவர்கள்தான். 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவர்களை பற்றிய அறிவிப்பு. சுபா தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு, சிவராசன் தலைக்கு 10. எதுவும் ரகசியமாய் வைக்கப்படவில்லை. இந்த 67 நாள்ல மொத்தம் 177 பேரை செக்யூர் பண்ணியிருக்கோம். அதுல நமக்கு கிடைச்ச 2 பெரிய பிரேக் த்ரூ. ஒன்னு மெட்ராஸ்லயே ஜூன் 14ஆம் தேதி சைதாப்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல நளினி முருகனை அரெஸ்ட் பண்ணோம். 2வது மேஜர் பிரேக் த்ரூ டெல்லியில ஜூலை 4 ஆதிரை கனக சபாபதி. இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கலன்னா அதை டெல்லியில நிறைவேற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து அறிவு என்கின்ற பேரறிவாளன், பாக்யநாதன், பத்மா, பாஸ்கரன், விஜயன், செல்வலட்சுமி, இன்னும் நிறைய பேர். ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஈடு கொடுத்து தமிழ்நாடு போலீஸ் பல குழுக்களா பிரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க வலை பின்னிக்கிட்டே இருக்கு. இப்ப வந்த ஒரு முக்கியமான தகவல் அடிப்படையில ஒரு குழு கோயம்புத்தூர் போயிருக்கு. டிக்சன், குணா, நான் கமிஷனர் பேசுறேன். உங்க வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு, நீங்க தப்பிக்க முடியாது. அண்ணா, நம்ம மரணம் இந்த மண்ணில் முடிவாயிடுச்சு. நாம கிரானைட் அடிப்போமா? அண்ணா, 50 குலா என்பதை ப்ரூவ் பண்றேன். இருக்கிற எவிடன்ஸ் அடிச்சிட்டு குப்பி அடிப்போம். என்ன சைடா? சார், அவங்க சையட் சாப்பிட்டு செத்துட்டாங்க. ஏதோ லெட்டர் இருக்கு. மிஸ்டர் கார்த்திகேயர் அவர்களே, தங்கள் திறமைக்கு என் பாராட்டுகள். டிக்சன், sarcasm. As a challenge, we have to complete before Mr. Raju's birthday. We have to speed up. Okay. As of now, நம்ம சிவாஜினுடைய எல்லா கூட்டாளிகளையும் பிடிச்சாச்சு. They have lost all their safe houses. இந்த கடற்கரை பகுதி ஃபுல்லா கார்டன் பண்ணியாச்சு. Towards south, I really doubt. போயிருந்தா அவங்க வடக்கு நோக்கி ஆந்திராவோட அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போய். ஹலோ, ஓகே, எஸ், பெங்களூர். ஒரு கெமிக்கல் டேங்கர், அதில் சிவராசன், சுபா இருவரும் ஒளிந்து கர்நாடகாவின் நிம்மதியான தலைநகரமான பெங்களூருக்கு வந்த அன்று ஆகஸ்ட் 1, 1993. Depcom in. Carry on. Sir, நீங்க அர்ஜென்ட்டா காம்பல் சார் சேம்பர்ல வந்து பார்க்கணுமா? பரேட் கிரவுண்ட்ல இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவர் சேம்பர்ல இருப்பேன். Control salute! Present! On! Kempaiah, there's some disturbing news. பெங்களூர்ல சில டெரரிஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. Quite possible, sir. பாருங்க, இது வரைக்கும் சென்ட்ரல்ல உள்ளவங்க எந்த இன்வெஸ்டிகேஷன்னாலும் நம்ம சப்போர்ட் கோஆபரேஷனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை மட்டும் ஒரு ஆபீசரை டெலிகேட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. That means the matter is serious. Sir, if I get you right, இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். I'm ready, sir. Good. Sir, யார் வராங்க? DIG Raju from SIT. ரங்கநாத். ஓ ராஜன், வா 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 வா. என்னப்பா விசேஷம்? ரங்கநாத், அர்ஜென்ட்டா ஒரு வீடு வாடகைக்கு வேணும். கிடைக்குமாப்பா? யாருக்கு என்னன்னு மட்டும் கேட்டுறாத. என்னப்பா அவ்வளவு அவசரம்? நேரம் வரும்போது விவரமா சொல்றேன். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். சரி, தேடி தரேன். மறந்துடாத. வரேன்.
இது பாதுகாப்பான இடம் இல்ல. ராஜன் ரங்கநாத் மூலமா ட்ரை பண்றார் மாஸ்டர். உடனே கிடைச்சிடும். கமிஷனர் உங்களை ரொம்ப பாராட்டுறாரு. அவர் எல்லாரையும் பாராட்டுவார் சார். நல்ல மனசு. கமிங் டு தி பாயிண்ட், எனக்கு இம்மிடியட்டா 2 ஆர்ம் பட்டாலியன் இந்திரா நகருக்கு அனுப்பி வைக்க முடியுமா? Why not, sir? வெண்டைக்காய், முருங்கக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கோசு. வெண்டைக்காய், முருங்கக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கோசு. வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய். வெண்டைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கோசு. மிஸ்டர் கண்பையா, இந்த வீட்ல ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் இருக்காங்க. And I want them alive at any cost. மூர்த்தி சார், இப்ப நாம போற வீட்டுல டெரரிஸ்ட் இருக்காங்க. ஒரு உயிர் கூட வெளியே போக கூடாது, உள்ளே வரக்கூடாது. அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். நான் சொல்ற வரைக்கும் யாரும் ஃபயர் பண்ண வேண்டாம். ஓகே சார். அரசன், போலீஸ்! அரசன் குலத்தன் சைனல் மாஸ்டர். அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு மாத்தினீங்களே மாஸ்டர், நல்லதா போச்சு. நான் சொன்னல, நீ வீடு கொடுக்க போயில்லையா? இல்லடா, வீடு யாரு, அவங்கள பத்தின விவரம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறே. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? இல்ல சார், பேங்க் கேஷியர் கொடுத்திருக்கேன். கேஷ் மேலதான் உங்க கண்ணு. மிலிட்டன்ஸ் இருந்தா உங்களுக்கு என்ன? அரசாங்கத்துல வேலை பண்றீங்க, ஆனா அரசாங்க கண்ணிலேயே மண்ணை தூறீங்க. இந்த வீட்டு விஷயம்லாம் எனக்கு தெரியாது சார், எல்லாம் இந்த புரோக்கர்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். எனக்கு ஒரு வீடு காட்ட, பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, ஆனா மிலிட்டன்ட் சேஃபா இருக்கணும். எப்படி வந்தாங்க அவங்க? சார், இதெல்லாம் அந்த HCL ஜெகன் வேலை சார். அவனுக்காக அந்த கிருஷ்ணப்பா வேற கேரண்டி கொடுத்திருந்தான். அதனால ஒண்ணு இல்ல, இன்னொரு வீட்டையும் எடுத்து கொடுத்தேன் சார். இன்னொன்னா எங்க? நீங்க ரைட் பண்ணீங்க இல்ல சார், அதுக்கு எதிர் வீடுதான். My God. HCL ஜெகன் எங்க இருக்கான்? ஜீவன் பீமா நகர்ல சார். ஏய், இங்க வா. சார், நீங்க என்ன புரோக்கர்ஸ் அல்ல லோஃபர்ஸா? பின்னாடி போய் பாருங்க. உனக்கு ஒரு வீடு இருக்கு, இன்னொன்னு எதுக்கு? எனக்கு அர்ஜென்ட்டா வேணும்பா, ப்ளீஸ். சரி, ஆகட்டும், பார்க்கலாம். ஜிப்சி மாஸ்டர், ராஜன் இருக்கிறார், பார்த்துட்டு வாரு. இவர் ரங்கநாத். வீடு கிடைச்சதா?
சார் ஏகப்பட்ட வீடு இருக்கு சார். ஓனர் பார்ட்டியை பார்த்தா தான் வீடை கொடுப்பேன்னு சொல்றாரு சார். பார்ட்டியை பார்க்க வேணுமோ? வாங்க மாஸ்டர், இவர் தான் ரங்கநாத்.